Welcome students, Standard 7, Subject Social Science History, Unit 2, Topic Emergence of New Kingdoms in North India, Part 1. Today we see about the lesson Emergence of New Kingdoms in North India. நம்ம நார்த் இந்தியாவில் மிடிவல் பீரியடில் உருவான நியூ கிங்டம்ஸ் எல்லாம் என்னென்ன யார் யார் ரூல் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். First பாருங்க introduction. There are plenty of stories that speak of the valor and chivalry of Rajputs. Rajput states formed a collective entity that was called Rajputna. First பாருங்க நிறைய ராஜ்புட்ஸை பற்றின நிறையா ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்பீக் ஆஃப் வேவ்லர் அண்ட் chivalry ஆஃப் ராஜ்புட்ஸ் இது எல்லாமே அது சேர்த்து அதோட கலெக்டிவ் என்டிட்டி தான் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ரஜ்புத்னா அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா ரஜ்புத்னா அப்படின்னு சொன்னாங்க. சித்தூர் வாஸ் ப்ரொமினன்ட் அண்ட் ஹேட் become the rallying point for all Rajput clans. It was small compared to Malwa and Gujarat. Yet the Rajput ruled over these states in commemoration of the victory of Rana of Chittoor over Malwa, the Jayastampa. The Tower of Victory was built in Chittoor. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சித்தூர் தான் வந்து இந்த ராஜ்புட் கிளான்ஸோட ஒரு ப்ரொமினன்ட் பிளேஸாக இருந்துச்சு. அதை வந்து அவங்களோட ரூலிங்க்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அவங்க வந்து இட் வாஸ் ஸ்மால் கம்பேர்டு டு மல்வாவையும் குஜராத்தையும் கம்பேர் பண்ணல இது வந்து ரொம்பவே ஸ்மாலாக இருக்குது அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த ராஜ்புட் ரூல்டு ஓவர் தி ஸ்டேட்ஸ் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ரூல் பண்ணி வெற்றி அடைஞ்சாங்க. சித்தூரை வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்க. அந்த வெற்றியோட இதாக தான் ஜெயஸ்தம்பா அப்படின்ற ஒரு டவரை வந்து பில்ட் பண்ணார். யாருன்னா இந்த ரஜ்புத்னா ரூலில் தான் பில்ட் பண்ணாங்க ஜெயஸ்தம்பா அப்படின்ற டவரை. Next, the Pratikaras and the Palas has established their powerful kingdoms in Western India and in Eastern India respectively. Eastern India side, Western India side, Palas, Pratikaras அப்படின்ற பாலாஸும் பிரதிகராஸும் ரொம்ப பவர்ஃபுல் கிங்டம்ஸை வந்து ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த நம்ம 9th centuryயில் the Pratikara dynasty had progressed to such an extent that it called itself the sovereigns of Rajasthan and Kannauj. The decline of Pratikara kingdom led to the rise of Palas in Bengal and Chaugans in northwestern India. 9th centuryயில் இந்த பிரதிகரா டைனசிட்டி வந்து இந்த சொவேரியன்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் கனூஜால கொஞ்சம் ஃபேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தோன்றுறவங்க யாருன்னா இந்த பாலாஸ், பிரதிகராஸோட கிங்டம் இதானோன்னு உருவானவங்க இந்த பாலாஸ். அவங்க வந்து பெங்கால் அண்டு சௌகான்ஸ் நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் உள்ள சௌகான்ஸ் இந்த ஏரியாவை வந்து ரைஸ் ஆக ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த இஸ்லாமியர்கள் அரபு நாட்டை சேர்ந்தவங்கலாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தான் நம்ம இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், அரப்ஸ் கான்குவெஸ்ட் ஆஃப் த சித் AD செஞ்சுவரி 712 இந்த டைமிங்கில் தான் வந்து அரப்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சித் அப்படின்ற பிளேஸை வந்து பிடிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து ஜெயஸ்தம்பா போரோட வெற்றிக்காக ஒரு டவர் கட்டினார் ராஜ்புட் டைனசிட்டியில் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பிக்சர் தான் இது. நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு ராஜ்புட்ஸை பற்றி தான் இந்த இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஒரிஜின்ஸ் ஆஃப் த ராஜ்புட்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு. The word Rajput is derived from the Sanskrit word Rajputra, which means sequence of the royal blood. The word Rajput வந்து எதுலேருந்து வந்தது? சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து டிரைவ்ட் ஆனது. அது என்னவா டிரைவ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் ராஜ்புத்ரா அப்படின்ற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது தான் இந்த ராஜ்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா சீக்கன் ஆஃப் த ராயல் பிளட். அந்த பரம்பரையாக ராயல் பிளட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, இந்த வம்சவழி, அதை சொல்கிறது தான் வந்து இந்த மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங்னு ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹர்ஷா இன் AD-CE 647 வந்து ஹர்ஷா வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் வேரியஸ் ராஜ்புட் கிளான்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு
கிங்டம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த்தன் அண்ட் சென்ட்ரல் இந்தியா. அவரோட டெத்துக்கு அப்புறம் வேரியஸ் ராஜ்புட் கிளான்ஸ் ஒவ்வொன்றா பிரிஞ்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை நார்த் சைடு ஒருத்தவங்களும் சென்ட்ரல் இந்தியா ஒருத்தவங்களும் பிரித்து வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ராஜ்புட் ரேஸ் their pedigree for back into the past. Their three principal houses are the Suryavanshi or the rays of the sun, and the Chandravanshi or the rays of the moon, and the Agnikula or the rays of the fire god. ராஜ்புட்ஸோட ஹவுசஸ் வந்து த்ரீ பிரின்சிபல் ஹவுசஸாக பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சூரியவன்சி ஆர் த ரேஸ் ஆஃப் த சன், நெக்ஸ்ட் ஒன் த சந்திரவன்சி ஆர் த ரேஸ் ஆஃப் த மூன், நெக்ஸ்ட் ஒன் அக்னிகுலா ஆர் த ரேஸ் ஆஃப் ஃபயர் காட். சூரியவன்சி வந்து சன் காடாகவும், சந்திரவன்சி வந்து மூனோட ரேஸ் உள்ள காடாகவும், அக்னிகுலாவை வந்து ஃபயர் காடாகவும் பிரித்தாங்க. அமாங் திஸ் ஹூ கிளைம்டு டிசென்ட் ஆஃப் சோலார் அண்ட் லூனார், சூரியனையும் சந்திரனையும் வச்சு தான் இதை வந்து பிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சந்தல்ஸ் ஆஃப் புந்தல்ஹண்ட் வேர் ப்ரொமினன்ட். Tomaras were ruling in the Haryana region, but they were overthrown by the Chaugans in the 12th century. இந்த சந்தல்ஸ் அப்படின்றவங்க வந்து புந்தல்ஹண்ட்ஸ் அப்படின்ற ஏரியாவை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. தொமாராஸ் வந்து ஹரியானா ரீஜியனை ரூல் பண்ணாங்க. பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 12th செஞ்சுரியில் இவங்களோட ரூலிங் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 36 royal Rajput clans were listed by the Oriental scholar James Todd in AD CE 1829. 36 royal Rajput clans were listed by the Oriental scholars அப்படின்னு சொல்கிறாங்க. Among them 4 claimed of special status. இந்த 36 ராஜ்புட் ராயல்ஸில் 4 மெம்பர் மட்டும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிகராஸ், இந்த சௌகான்ஸ், இந்த சாளுக்கியாஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டெக்கான் சாளுக்கியாஸ். சாளுக்கியாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டெக்கான் சாளுக்கியாஸ்னு சொல்கிறாங்க. ஆஸ் சோலிங்ஸ் அண்ட் த பரமராஸ் ஆஃப் பாவர்ஸ். All the 4 clients were the Agnikula origin. இந்த 4 மெம்பர்ஸுமே எதை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா இந்த அக்னிகுலா ஆரிஜினை வந்து சேர்ந்தவங்களா இருந்தாங்க. இந்த பாருங்க, இதுதான் வந்து நம்ம இந்தியா மேப்பு. உங்கள் புக்கில் பாருங்கள், கிளியராக தெரியும். புக்கில் வந்து பிரதிகராஸோட ரூலிங்கு, பாலாஸோட ரூலிங் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். தொமாராஸ் இங்கே ரூல் பண்ண தொமாராஸ் வந்து இந்த இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாலாஸோட ரூலிங் ஏரியா இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் சைடு இந்தியா வந்து பாலாஸோட ரூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை உங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரதிகராஸ் பற்றி. த பிரதிகராஸ் ஆர் குஜரா பிரதிகராஸ், ஒன் ஆஃப் த 4 ப்ரொமினன்ட் கிளான்ஸ் ஆஃப் த ராஜ்புட்ஸ். ராஜ்புட்ஸோட 4 ப்ரொமினன்ட் கிளான்ஸில் இந்த பிரதிகராஸ் ஆர் குஜரா பிரதிகராஸ் வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல்டு ஃப்ரம் குஜராத்ரா இன் ஜோத்பூர். இவங்க வந்து எந்த பிளேஸை ரூல் பண்ணாங்க அப்படின்னா குஜராத்ராவை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 6th century AD CE ஹரிச்சந்திரா laid the foundation of the Gujarat dynasty. Nagapata I was the first and prominent ruler of Pratikaras. 6th centuryல ஹரிச்சந்திரா தான் வந்து இந்த குஜராத் டைனசிட்டியோட ஃபவுண்டராக இருந்தார். அதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னு சொன்னால் நாகபட்டா I was the first and prominent ruler of Pratikaras. பிரதிகராஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரொமினன்ட் ரூலர் யார் அப்படின்னா நாகபட்டா. நெக்ஸ்ட் வந்து 8th centuryல he ruled over Broch and Jodhpur and extend his domain up to Gwalior. அவங்க வந்து 8th centuryல எது வரைக்கும் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா குவாலியர் வரைக்கும் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. He repulsed the invasion of the Arabs of Sindh from the east and checked their expansion. அரபு நாட்டை சேர்ந்தவங்க அரப்ஸ் வந்து இந்த சித் அப்படின்ற பிளேஸில் ரூல் பண்ணிட்டு இருந்தப்ப ஈஸ்ட் சைடு இவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்காக அங்கே ஒரு இது நடந்துச்சு, செக்கிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் சக்சீடட் பை வத்சரா. அதோட சக்சஸர் யார் அப்படின்னு சொன்னால் வத்சரா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹூ டிசைடட் டு டாமினேட் த whole of North India. His attempt to control over Kanuj,
brought him into conflict with the Pala ruler Dharmapala. பாலா பிரதிகரா டைனசிட்டிக்கு அடுத்து அவங்க இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் கனுஜோட ரூலராக யார் இருந்தா அப்படின்னு சொன்னால் ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் பாலா இருந்தார். அவரோட ரூலர் யார் அப்படின்னு சொன்னால் தர்மபாலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாகபட்டா அப்படின்றவர் வந்தார். நெக்ஸ்ட்டு பாலா பாலா அவரோட ரூலர் யார் அப்படின்னு பார்த்தா தர்மபாலா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். There was a prolonged repetitive struggle between the Gujarat Pratikaras of Malwa, the Rashaputras of Deccan and the Palas of Bengal, as each one of them wanted to establish their supremacy over the fertile region of Kanuj. யார் இந்த கனுஜுக்காக போராடிட்டு இருந்தாங்க, ஃபர்டைல் ரீஜன், அதை அந்த கனுஜை கைப்பற்றதுக்காக யார் யார் போராடினாங்க அப்படின்றதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரதிகராஸ், நெக்ஸ்ட் ரஷபுத்ராஸ் டெக்கானுக்காக, பாலாஸ் பெங்காலை இது பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வத்சராஸ் சக்சஸர் நாகபட்டா 2. அடுத்து வத்சராவோட சக்சஸராக யார் இருந்தா அப்படின்னு சொன்னால் நாகபட்டா 2 இருந்தார். அண்ட் ராபத்ரா டிட் நாட் டூ எனிதிங் இம்ப்ரெசிவ்லி. இந்த நாகபட்டா 2 எதையுமே அவர் ஒரு இதாக பண்ண முடியல. மிஹரபோஜா ஆர் போஜா சன் ஆஃப் ராபத்ராவோட சன் மிஹரபோஜா அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தின் அ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் அசர்ஷன் succeeded in consolidating the power of the Pratikaras. As a strong ruler, Boja was able to maintain peace in his kingdom. போஜா அந்த மிஹரபோஜா அவரோட கிங்டம் ரொம்ப பீஸாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்தாரு. The Arab means was firmly tackled by him. After Boja, the Pratikara empire continued its full glory for nearly a century. நெக்ஸ்ட் இந்த போஜாக்கு அப்புறம் இந்த பிரதிகராவோட இதுதான் ஃபுல்லி க்ளோரியாகவும் இதாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹேவிங் சக்ஸஸ்ஃபுல்லி ரெசிஸ்டட் த அரப்ஸ் இதை நம்மளோட ஒருங்கிணைக்க ஆரம்பித்தாங்க. த பிரதிகராஸ் டர்ன்டு தர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் அண்ட் பை த எண்ட் ஆஃப் மில்லினியம் தே ரூல்டு ஓவர் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் மல்வா. நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ராஜஸ்தானையும் மல்வாவை, அதுதான் பெரிய பிளேஸ், அதையும் ரூல் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. தே ஆல்சோ ஹெல்ட் கனுஜ் ஃபார் சம் டைம். கொஞ்ச நாள்லேயே கனுஜையும் அவங்களோட கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. த ராஜ்புட்ஸ் ஃபவுட் ஈச் அதர் என்லெஸ்லி இன் த 11th and 12th century. ராஜ்புட்டோட இது 11th centuryலேருந்து 12th centuryக்குள்ளேயே அவங்களோடது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் இன்டர்னியன்ஸ் quarrels, many local kings succeeded in making themselves independent. நெக்ஸ்ட் யாரோட இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாலாவோட இது. பாலாவோட ரூலராக யார் இருந்தான்னா தர்மபாலா. எந்த செஞ்சுரியிலனா 770லேருந்து 810 வரைக்கும் தர்மபாலா இருந்தார். கோபாலா ஹூ ஃபவுண்டட் த பாலா டைனசிட்டி. பாலா டைனசிட்டியை உருவாக்கினவர் ஃபவுண்டர் யாருன்னா கோபாலா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிட் நாட் ராயல் அட்டிசன்ஸ். He was elected by the people for his superior capabilities. இவர் பீப்புளால் எலெக்ட் பண்ணப்பட்டவர். அவரோட சுப்பீரியர் கேப்பபிலிட்டிஸ்னால இவரை பீப்புள்ஸ் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் ஹிஸ் ரீஜன் ஃப்ரம் 750 to 770, கோபாலா லைட் த ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் கிரேட்னஸ் ஆஃப் திஸ் டைனசிட்டி இன் பெங்கால். தர்மபாலா ஹிஸ் சன். கோபாலாவோட சன்னு தான் யாருன்னா தர்மபாலா. ஹிஸ் சன் மேட் த பாலா கிங்டம் எ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் நார்த் இந்தியன் பொலிட்டிசஸ். இவர் ஒரு பவர்ஃபுல் கிங்டம் இந்த பாலா கிங்டமில் பவர்ஃபுல் ஃபோர்ஸஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. He led a successful campaign against Kanuj. He was a great patron of Buddhism. He founded Vikramashila Monastery, which became a great center of Buddhist learning. இவர் கனுஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கேப்சர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இவர் புத்திசம் கிரேட் புத்திஸ்ட் பேட்டர்னாக இவர் இருந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் விக்ரமஷிலா மான்ஸ்டரி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியை இவர் உருவாக்குறாரு. அது எதுக்கான சென்டர் அப்படின்னா கிரேட் சென்டர் ஆஃப் புத்திஸ்ட் லேர்னிங்கான சென்டராக இந்த விக்ரமஷிலா யூனிவர்சிட்டியை கொண்டு வராரு.
இதுதான் அந்த யூனிவர்சிட்டி பாருங்கள், விக்ரமஷீலா மான்ஸ்டரி. தர்மபாலா வாஸ் சக்சீடட் பை ஹர் சன் தேவபாலா. அடுத்தது தர்மபாலா, கோபாலாவோட சன்னு தர்மபாலா. தர்மபாலாவோட சன் யார் அப்படின்னா தேவபாலா. இவர் வந்து ஹூ எக்ஸ்டெண்டட் பாலா கண்ட்ரோல் ஈஸ்ட்வர்ட்ஸ் இன்டு கமரூப்பா, அஸ்ஸாம் வரைக்கும் ஈஸ்ட் சைடு உள்ள எல்லாத்தையும் வந்து இவரோட ரூலிங்க்கு வருது. நெக்ஸ்ட் தேவபாலா வாஸ் ஆல்சோ எ கிரேட் பேட்ரன் ஆஃப் புத்திசம். இவரும் வந்து புத்திசம் மேலே ஒரு பற்று உள்ளவர். ஹி கிஃப்டட் 5 villages டு புத்திஸ்டுக்காக ஒரு 5 வில்லேஜ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. He also constructed many temples along with monasteries in Magadha. According to the historians R.C. Majumdar, the regions of Dharmapala and Devapala constitute the most brilliant chapter in the history of Bengal. இவர் வந்து நிறையா டெம்பிள்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. மகதாவில் உள்ள மான்ஸ்டரிஸ் இதெல்லாம் வந்து இவர் பில்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மபாலாவுக்கு அடுத்து தேவபாலா வந்து நிறையா பிரில்லியன்ட் இது வந்து கொண்டு வந்திருக்காரு. ஹிஸ்ட்ரி ஆஃப் பெங்கால் பிரில்லியன்ட் சாப்டராக அவரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் பெங்கால் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தேவபாலா 5 rulers ruled the region insufficiently. தேவபாலாக்கு அப்புறம் ஒரு 5 ரூலர் வந்து இதை ரூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ இதாக இல்லை. The kingdom attained unprecedented and unprecedented glory when Mahipala ascended the throne in 1988. இவங்களுக்கு அப்புறம் மஹிபாலான்றவர் 1988 வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ இவ்வளோ தான். மஹிபாலாவை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ரூல் பண்ணவங்களை பற்றி நல்லா புக்கை பாருங்கள், மேப்பை பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் யாரோட ரூலிங் வந்து எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் கிளாஸில் மஹிபாலாவை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.